மூன்றாம் படை வீடான பழனியின் சிறப்புகள் என்ன மேம்? பழனி மலையுடைய சிறப்பு என்ன அப்படின்னாலே முதல் நம்ம பார்க்குறது நவபாஷாணத்தினால செய்யப்பட்ட முருகப்பெருமான் தான். தீராத நோய்களையும் தீர்த்தருளக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான். இந்த நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை மீன் செதில்களை போன்ற அமைப்பாக இருக்கும். அதில் நீங்கள் எதிர்ப்புறத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கையில் கிழிசி ரத்தம் வந்துடும். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை நவபாஷாணத்தினால செய்த முருகப்பெருமானுக்கு நம்ம போகர் நமக்காக அருளியிருக்கார். அடுத்ததா இது மலையினுடைய சிறப்பு பழனின்னு சொல்றோம். அந்த ஊருன்னு பார்த்தோம்னா திரு ஆவினன்குடி. திரு அப்படிங்கிறது மகாலட்சுமியையும், ஆ என்பது பசுவையும் அதாவது காமதேனுவையும், இனன் அப்படிங்கிறது சூரியனையும், கூங்கிறது பூமாதேவியையும், டி அப்படிங்கிறது அக்னியையும், இந்த ஐவரும் வணங்கிய ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இங்கே வணங்கியதால் அவர்களுடைய பாவம் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு திருவாவினன்குடியில் நக்கீரர் இருக்காரு, அருணகிரிநாதர் இருக்காரு, மேலும் இங்கே மங்கள சனீஸ்வரர் இருக்கிறாரு. இவர்களையெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்களும் தீராத பிரச்சனைகளும் தீர்க்கும். ஏழரை சனி, அஷ்டம சனி, உங்களுக்கு என்ன விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரியே இங்கே அழகாக சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம்.